தெற்கு மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி மதுக்கரிய ஒன்றிய கழகத்தின் சார்பாக கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதியார் அவருடைய நல்லாட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் உலகமே போற்றக்கூடிய நம்முடைய தலைவருடைய ஆட்சியானது அனைவருக்கும் சமத்துவ சமுதாய தர்மத்தை நிலைநாட்டிட மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே நம்முடைய கல்வி பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், மகளிர் பயன் பெற மகளிர் உரிமை தொகை, எண்ணற்ற பயனாளிகள் குடும்பங்களுக்கு வாழ்வளிக்க நம்முடைய தமிழ் புதல்வன் திட்டம், ஏழை மாணவியருக்கு +1 +2 முடித்து அரசு பள்ளியிலே படித்து கல்லூரியில் செல்கின்ற அனைவருக்கும் மாதம் 1000 ரூபாய் ஒரு மிகப்பெரிய திட்டமாகும். இது நமக்கு இப்போது சாதாரணமாக தெரியலாம். ஆனால் பிற்காலத்திலே தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியில் இந்த திட்டம் மிகப்பெரிய பங்கு வரும். ஏனெனில் இதில் கல்வி பயின்ற மாணவர்கள் ஒரு பெரிய நல்ல நிறுவனங்களுக்கு வேலைவாய்ப்புக்கு செல்லும்போது அவருடைய பொருளாதாரம் உயரும். அவருடைய பொருளாதாரம் உயரும் போது நாடு உயரும். அந்த வகையிலே தலைவர் அவர்கள் மிக தொலைநோக்கு திட்டமாக இந்த திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதே போல மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து உலகத்திலே எங்கேயுமே இல்லாத அளவிற்கு சுமார் இதுவரைக்கும் ஒரு 100 கோடி பயணங்களை நம்முடைய மகளிர் செஞ்சிருக்கிறாங்க. காசு இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவருடைய பணிகளுக்கு செல்லலாம், மார்க்கெட்டுக்கு செல்லலாம், உறவினர் இல்லங்களுக்கு செல்லலாம். இப்படி எண்ணற்ற பயன் தக்க வரைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸுகளில் எப்பவுமே கூட்டமே குறையறதில்லை. என்ன காரணம்னா மகளிருக்கு அந்த கட்டணமில்லாத பேருந்து வசதி மிகச்சிறப்பான திட்டம். உலகத்திலே எங்கேயும் இல்லாத அளவுக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்தி அதன் மூலியமாக மக்களுக்கு மிகப்பெரிய சேவையை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று கல்விக்கு எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாத அடிப்படை கட்டமைப்புகளை சுமார் அனைத்து பள்ளிகளிலுமே கூடுதல் பள்ளி கட்டடங்கள், நூலகங்கள், இதுவரைக்கும் ஒரு அறிவு பெட்டகத்தை திறக்கின்ற வகையிலே நம்முடைய தமிழ்நாடு அரசானது மாண்புமிகு சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய முன்னெடுப்பிலே மாண்புமிகு அன்பில் மகேஷ் அவருடைய கண்காணிப்பில் மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல விவசாயிகளுக்கு நம்முடைய மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவருடைய காலத்திலே இப்போது நம்முடைய கோவை மண்டல பொறுப்பாளர் சுமார் 1.5 லட்சம் இலவச மின் இணைப்புகளை வழங்கி விவசாயிகள் வாழ்விலை ஒளியேற்றி வைத்துள்ளார்கள். ஒவ்வொருவரும் அவர் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் நாம் அனைவரும் அவருடைய பணிக்காக. ஏனென்றால் கிட்டத்தட்ட 20 வருடங்களாக பதிவு செய்து வராத மின்சார இணைப்பை அவர் இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக மிகச்சிறப்பாக நமக்கு வழங்கி 1.5 லட்சம் மின் இணைப்புகளை வழங்கி மிக சிறப்பான ஒரு ஆட்சியை நாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று எண்ணற்ற திட்டங்கள் எங்களுடைய மதுக்கரை யூனியன் எடுத்துக்கொண்டால் புதிதாக யூனியன் ஆஃபீஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. மொத்தக்கால் மடம் பேரூராட்சிக்கு புதிய அலுவலக கட்டிடம், திருமணைப்பாளையத்திற்கு இப்படி எண்ணற்ற கட்டடங்களை கட்டி கொடுத்துருக்காங்க. எண்ணற்ற சாலைகள், பாலங்கள், செக் டேம்கள், இப்படி கணக்கில் அடங்காத பகுதி நம்முடைய பகுதிக்கு மட்டும் நிறைய செஞ்சுருக்காங்க. அதாவது இன்னும் இந்த ஓராண்டு காலத்திலே இருக்கின்ற பணிகளை முடுக்கிவிடவும் துரிதப்படுத்தவும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் எங்களை தொடர்ந்து இந்த வேலை இருந்தால் உடனே கொடுங்க ஏன் கேட்குறாருன்னா அதை அந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நல்ல ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர்கள் மீண்டும் 2026 200 தொகுதிகளுக்கு மேல் நிச்சயம் வெற்றி பெற்று சாதனை படைப்பார்கள். அந்த வகையிலே நம்முடைய கோவை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆற்றல் மிகு ஓய்வறியாமல் தினமும் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு 10 மணி வரைக்கும் ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய தளபதி முருகேசனுடைய வழிகாட்டுதலே நாங்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். 2026 தேர்தலிலே தமிழகத்தில் மிகப்பெரிய எழுச்சி உண்டு பண்ணி மகளிர் அனைவருமே நம்மளுக்கு வாக்களித்து மிக சிறப்பான ஒரு வெற்றியை பெற்றுத் தருவார்கள் என்று இந்த நேரத்திலே கூறி நன்றி. நீங்கள் அனைவரும் திராவிட முன்னேற்றத்திற்கு என்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.